நீலகிரி ஓப்பன் கராட்டே சாம்பியன்ஷிப் நவம்பர் 2025 ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். நம்ம சேனலில் ஈவெண்ட்ஸ் பகுதியில் இன்னைக்கு தற்காப்பு கலையாம் கராத்தேயின் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப், இது ஓப்பன் சாம்பியன்ஷிப்னு அழைக்கப்படுது. இதை ஆர்கனையம் உதகமண்டலம், அதாவது ஊட்டி, நடக்கவிருக்கும் தேதி 8 நவம்பர் திங்கள் 8ஆம் நாள் சனிக்கிழமை 2025. இங்கே பரவலாக நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திராவிலேருந்து எல்லா இடத்துலேருந்தும் வராங்க. இது 8ஆம் தேதி சனிக்கிழமை இந்த தற்காப்பு கலை நடக்குது. ஸோ அங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு வராதுன்றனால அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் அந்தந்த டோஜோன்றவர் கராத்தே ஸ்கூல் அவங்க லெவல்லையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு 2 days ஈவெண்ட் மாதிரி இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க இது மாதிரி ஜாயின் பண்ணணும் அப்படின்றவங்க அந்த லோக்கலில் உள்ள கராத்தே ஈவெண்ட் மாஸ்டர்ஸை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள போக்குவரத்தை எப்படி அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்கன்றதை அவங்க ஒவ்வொரு லெவல்லையும் பண்ணணும். இதில் ஈவெண்ட்ஸுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டா இருக்குது, குமிட்டே இருக்குது. கட்டானா செய்முறை விளக்கம், குமிட்டேனா 2 பேரும் ஸ்பேர் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. அதில் உரிய பாதுகாப்பு அம்சங்களோடு சேர்ந்து அவங்க பாயிண்ட் பேசிஸில் பண்ணுவாங்க. இதில் 4-5 லெவல்ஸ் இருக்குது. பிகினர்ஸ், ஜூனியர்ஸ், சீனியர்ஸு, இது எல்லாமே பிளாக் பெல்ட் கேட்டகரின்னு சொல்லிட்டு 4-5 வகையில் இருக்குது. இதுக்குண்டான அம்சங்கள் எல்லாமே அந்த ஈவெண்ட்குள்ளே, அந்த ஆடிட்டோரியம்குள்ளே ஏற்பாடாக இருக்கும். அதுக்குன்னு ஒரு நாளுக்கு முன்னாடியே அவங்க ஸ்பெஷல் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கு கேன்டீன் ரிலேட்டடாகவோ சரி, மற்ற ஏற்பாடுகளோ சரி, எல்லாமே அவங்க ஏற்பாடுகள் அவங்க சிறப்பாக பண்ணியிருக்கிறதா இதிலேயே தெரிவிச்சிருக்கிறாங்க. இதற்கு மேலும் இந்த விவரங்கள் தெரியணும் அப்படின்னா இந்த காணொலியிலேயே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். போதாத குறைக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நாம் உங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். முழுமையாக நீங்கள் இதில் பங்கு பெறணும் அப்படின்னு விரும்புனீங்க, அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் ஜாயின் பண்ணணும், அல்லது போய் நேரில் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களுக்கு அருகாமையில் உள்ள கராத்தே ஸ்கூல், அதாவது இப்போ கோயம்புத்தூர்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதி வாரியாக அவங்களே பிரித்து ஏரியா வைஸ் வச்சுருக்கிறாங்க. இது இல்லாமல் புதுசாக இருக்கணும், அதை பற்றி கற்றுக்கணுன்னாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு அதில் பார்க்கணும் அப்படின்னாலும் வரலாம். கூட அதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே என்ன நடக்குது, எந்த அளவில் இது இப்போ உள்ள யுகத்துக்கு இப்போ உள்ள ஜென்சி கிட்ஸுக்கு எந்த அளவுக்கு இந்த தற்காப்புகளை, இவ்வளோ பழமையான தற்காப்புகளை பயன்படுது அப்படின்றத நீங்கள் கண்கூட பார்த்து இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட தாழ்மையான கருத்து, கட்டாயமாக இந்த மாதிரியான தற்காப்புகளை எல்லா குழந்தைங்களுக்கும் இது புரியணும். அப்போ தான் நம்மளோட உடம்பு நம்மக்கிட்ட பேசும். நம்மக்கிட்ட என்ன தேவை இருக்குது, உடம்புல எந்த பகுதிக்கு எந்த வகையில் எனர்ஜி தேவை அப்படின்ற வகையில் நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்பு நம்ம புரிஞ்சுக்க முடியும். என்னோட பசங்க ஓரன், ஒலிவியா 2 பேருமே இதில் பங்கு பெறுறாங்க. நாங்கள் முந்தின நாளே இருப்போம். எனக்கு தனிப்பட்ட முறையில் அந்த நாளைக்கு திருச்சூரில் நாணய கண்காட்சி இருக்கிறதுனால என்னால் போக முடியுமான்னு தெரியல. ஆனால் என் பசங்க கட்டாயமாக அதில் ஜாயின் பண்ணுவாங்க. என்னுடைய பசங்க இருக்கிற டோஜோ, அதாவது திரு வீரமணி மாஸ்டர் அவர்களின் டோஜோவிலேருந்து சனிக்கிழமை காலமாக அல்லது வெள்ளிக்கிழமை சாயந்தரமே அவங்க கிளம்பிடுவாங்க. அதை பற்றி அடிஷ்னலாக தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க, நான் ஃபாலோ பண்ணுறேன், உங்களுக்கு நான் தொடர்பு கொள்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரியான காணொளிகள் தொடர்ந்து, இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் ரிலேட்டட் மெசேஜஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து ஃபாலோ